நண்பா தளபதி தொண்டர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். நிறைய எதுக்கடா சம்மந்தமே இல்லாமல் ஊழ விடுது அப்படின்னு தான் தளபதியோட தொண்டர்கள் எல்லாரையும் டவுட்ல இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதுக்கான ஆதாரங்கள் அப்படின்றது சிக்கியிருக்குங்க. சமீபத்தில் நடிகர் விஷ்ணு விஷால் நம்ம தளபதி விஜய் பற்றி சில தேவையில்லாத கருத்துக்கள் பேசி அது சமூக வலைதளத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இன்னைக்கு அந்த ஒரு விஷ்ணு விஷாலுக்கே ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆயிருக்கு. அது மட்டும் கிடையாது, இப்படி ஒரு கேவலமான ஒரு பிளான் போட்டு தான் இவங்கலாம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் ஷாக்ல இருந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் என்னென்ன சதிகள் நடந்திருக்குன்றத நான் எல்லாமே சொல்றேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல நம்ம தளபதி விஜய் எதிர்த்து யாரு பேசினாலும் சரிதான், மக்கள் சரியான பாடம் புகட்டிடுவாங்க. அது எவ்வளவு பெரிய பொம்பா இருந்தாலும் சரிதான், நம்ம தளபதியோட விர்ச்சுவல் வாரியர்ஸும் பொதுமக்களும் வச்சு செஞ்சிடுவாங்க. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தான் பராசக்தி. அந்த ஒரு பராசக்தியை ரெட் ஜெயண்ட் தயாரிச்சிருந்தது. உதயநிதி ஸ்டாலின் அந்த படத்தை தயாரிச்சிருந்தாரு. அந்த ஒரு திமிரில் நாங்க தான் ஆளுங்கட்சியின் அந்த ஒரு எண்ணத்தில் ஜனநாயகன் படத்துக்கு எதிராக நாங்க பராசக்தி விடுவோம், தளபதி விஜய் அழிச்சு காட்டுவோம் அப்படின்னு சிவகார்த்திகேயன் அன்னைக்கு தேவையில்லாத ஒரு தப்பு பண்ணியிருந்தாரு. அதுக்கு மக்கள் சரியான பாடம் புகட்டி அந்த ஒரு படம் படுதோல்வி அடைஞ்சிருந்துச்சு. சமீபத்தில் விஷ்ணு விஷால் முதலமைச்சர் விஜய் விஜய் விஜய்னு பேசியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, ரஜினிகாந்த் தலைவர் ரஜினிகாந்த் அப்படின்னு பேசியிருந்தாரு. சம்பந்தமே இல்லாம அந்த ஆள் இந்த விஷயத்தை ஏன் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு தான் எல்லாரும் போட்டு அடின்னு அடிச்சாங்க. அப்புறம் தான் தெரியுது இந்த ஆளு நடிச்சிருக்க கட்டா குஸ்தி திரைப்படம் இன்னும் ஒரு 4-5 நாள் வரப்போகுது. அது மட்டும் கிடையாது, அந்த படத்தோட தயாரிப்பாளர் யாருன்னா உதயநிதி. ரெட் ஜெயண்ட் மூலமா தான் அந்த ஒரு படம் வரப்போகுது. அதாவது எலெக்ஷனுக்கு பிறகு வரப்போற முதல் ரெட் ஜெயண்டோட படமா தான் இது இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு விஷ்ணு விஷாலும் திமுகவுக்கு சொம்படிக்கிற ஒரு ஆளு தான். திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி உதயநிதி கூட ரொம்ப க்ளோஸா இருந்துட்டு இருக்காரு. திமுகவுக்கும் உதயநிதிக்கும் முட்டு கொடுக்குற ஆளு. அதாவது இவங்க இந்த கட்டா குஸ்தி மூலமா நெகட்டிவா பேசி இந்த பப்ளிசிட்டி எடுத்துட்டு திமுக அண்ட் ரெட் ஜெயண்ட் இதை ஒரு கான்ட்ரவர்சி ஆக்கி இந்த படத்தை ஓட வச்சிடலாம் அப்படின்னு ஒரு கீழ்த்தனமான எண்ணத்துல தான் இந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறதா இப்பதான் தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த ஆளு பேசின உடனே இந்த படத்துக்கும் பெரிய நெகட்டிவிட்டி ஆயிடுச்சு. இந்த ஆளு மேலேயும் ஒரு பெரிய நெகட்டிவிட்டி வந்துருச்சு. இது காலம் முழுக்க போக போறது கிடையாது. அதனால இந்த படம் வெளியானாலும் சரிதான், பராசக்தி ஏற்பட்ட அந்த ஒரு படுதோல்வி தான் இந்த ஒரு கட்டா குஸ்தி 2 திரைப்படத்துக்கும் ஏற்படும் அப்படின்னு தான் தளபதியோட தொண்டர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இந்த ஆளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கட்டா குஸ்திக்கு போவீங்களா மாட்டீங்களான்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.